எத்தனையோ பேருக்கு உயரிய விருதுகள்லாம் கொடுக்குறாங்க. அது இந்த மிதுன ராசிக்கு இந்த உயரிய விருது கொடுத்தா ரொம்ப விசேஷம்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நடிக்கிறவர்களுக்கு விருது கொடுப்பார்கள். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். உண்மையிலே நடிக்கவே தெரியாதவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். எப்படியாவது ஒருத்தவங்க மனசில் இடம் பிடிச்சுடணும்னு ஆசைப்படுவாங்க. எப்படியாவது ஒரு விஷயத்தை நடத்திக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எப்படியாவது தன்னோட விருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஒரு தடவையாவது எனக்கு நடந்துடக்கூடாதா அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள். ஆனால் அந்த ஆசையை வெளிப்படுத்தவும் தெரியாது. அதற்கான காரணத்தோடு காத்திருப்பார்கள். உண்மையிலேயே சொல்கிறேன், அப்படிப்பட்ட நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்திற்கு காத்திருந்தால் இந்த 2025 முடிவு, 2026 துவக்கம், அது உங்களுக்கு நடக்கப் போகுது. ஆமாங்க, மனசில் இருக்கிற மனோசக்தியை தாண்டி ஒரு சக்தி எதுவுமே கிடையாது. மனசுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம், எல்லாம் குறைச்சி எடை போடுறோம். நம்ம மனசு நினைக்கிறது எங்கெங்கே நடக்குது, எவனோ நடக்கிறது நினைக்கிறதெல்லாம் நடக்குது சார், நான் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. மிதுன ராசிக்காரர்களே, மனோபலத்தை இப்போ அதிகரிக்கணும். உங்களுடைய வேலை அதுதான். தைரிய வீரிய ஸ்தானத்தை அதிகரிக்கணும். விஜயம் கிடைக்கும். ஒரு கால் எடுத்து வச்சா இன்னொரு கால் பின்னாடியே தானாக வரும்னுவாங்க. அது மாதிரி ஒரு புதிய பாதையை நீங்கள் கண்டறிந்து புதிய பாதைக்குள், புதிய பரிணாமத்திற்குள், புதிய வளர்ச்சிக்குள் உங்களுக்கே நீங்கள் சவால் விடுற மாதிரி சில நல்ல விஷயங்களை செய்ய போகிறீங்க. இது இந்த 2025 லாஸ்ட் 2026 ஸ்டார்டிங்கில் நடக்கப் போகுது. அதற்கு நீங்கள் தயாராக இருங்கள். சந்தர்ப்பங்களும் சாதனை செய்யக்கூடிய விஷயங்களும் எந்த நேரத்திலே ஆரம்பமாகும். ஒரு சனப்பொழுது, ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் இந்திர பதவி கிடைக்குன்னுவாங்க. அப்படிப்பட்ட இந்த மிதுன ராசிக்கு இந்த நேரத்தில் இது மாதிரி பதவிகள், நீங்கள் ஆசைப்படுற பொருள், அது வீடாக இருக்கலாம், காராக இருக்கலாம், கல்யாணமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், கலை உலகத்தில் ஒரு பெரிய அற்புதமான ஒரு நடிகராக வரலாம், டைரக்டராக வரலாம், சினி ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை தொழில் ஸ்தானத்தில் நான் இப்படி ஒரு விஷயத்துக்கு இயங்கிக்கிட்டு இருக்கேன் சார், அது எனக்கு கிடைக்குமா நீங்கள் நினைக்கலாம். இது மாதிரி ஒரு அற்புதத்தை இந்த காலகட்டம் நிகழ்த்தப் போகிறது. ஆமாங்க, அரிய சந்தர்ப்பம் இந்த காலகட்டம். எப்படி அப்படின்னா, புதனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு சார்பாக சிறப்பாக இருக்குது. ஒரு யார் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை புத பகவான் கொடுக்க போகிறார். உச்சத்திற்கு உங்களை இழுத்து செல்வதற்கான அற்புதமான தருணம். இதை நம்ம ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். மிதுன ராசிக்கு ஈஸி மெத்தட் எப்படி தெரியுமா? ஏதாவது ஒரு சிவ ஆலயம், அந்த சிவாலயத்தில் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. அது மாதிரி உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சிவலிங்கம், இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு வச்சுங்க, கட்டவரல் அளவுக்கு ஒரு சிவலிங்கத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு சிவ பூஜை வீட்டில் செய்யுங்க. அந்த சிவபெருமான்கிட்ட நமஸ்காரம் பண்ணுங்க. டெய்லி 16 டைம்ஸ் 16 தடவை நமஸ்காரம் மட்டும் பண்ணி எழுந்துருங்க. வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு ஒரு 16 பாடல் இருக்கும். மார்க்கண்டேயரால் சொல்லப்பட்ட மந்திரம் ஒரு 16 மந்திரம். அந்த மந்திரத்தை முடிஞ்சால் சொல்லுங்கள். அந்த 16 மந்திரத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணுங்கள். ரொம்ப விசேஷம். மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படின்னு ஒரு 16 மந்திரம் சொல்லுங்கள். மார்க்கண்டேயரால் சொல்லப்பட்ட மந்திரம் இருக்குது. ருத்ரம் பசுபதியும் ஸ்தானம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த மந்திரத்தை வேணால் போய் பாருங்கள். இந்த மந்திரத்தை சொல்லி 16 தடவை, சுவாமி அந்த மந்திரம்லாம் எனக்கு தெரியல, என்ன பண்ணலாம், நமசிவாயன்னு சொல்லி 16 தடவை நமஸ்காரம் பண்ணுங்கள், போதும். இல்லைனா திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்த்தனம்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லி 16 தடவை நமஸ்காரம் பண்ணுங்க. எனிவே எந்த மந்திரமாவது சிவ மந்திரத்தை சொல்லி 16 டைம்ஸ் நமஸ்காரம் பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு பலத்தை, மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியை இந்த காலகட்டம் உங்களுக்கு மிதுனத்திற்கு சிவபெருமான் கொடுக்க போகிறார். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்ற மாதிரி எவ்வளோ பெரிய நீங்கள் பலசாலியாக இருந்தாலும் இந்த நேரத்தில் சிவனை நம்பி உள்ளே போகும்போது தடைப்பட்ட விஷயங்கள், வீடு மண் மனை யோகங்கள், இதெல்லாம் நடக்கப் போகுது சுவாமி. இது அற்புத தருணம். ஒரு 16 தடவை என்ன பண்ண போகிறோம், டெய்லி கார்த்தால 16 எடுக்கலாம், சாயந்தரமும் 16 பண்ணலாம்.
முடியலன்னா கார்த்தால மட்டும் பண்ணுங்க. ஆனால் எவ்ரிடே பண்ணுறது கண்ணுக்கு நேராக யமனை துரத்துவதற்கும் கண்ணுக்கு நேராக விருப்பமான விஷயத்தை அடைவதற்கும் இந்த பிரபஞ்சத்தோடு நாம் தொடர்பு கொள்வதற்கும், அது கல்வியாக இருக்கலாம், கேள்வியாக இருக்கலாம், வேள்வியாக இருக்கலாம். தீ எண்ணத்தில் வரக்கூடிய அந்த தீ இருக்கு இல்லைங்களா, அந்த தீ இப்போ சக்ஸஸ் ஆக போகுது, ஜொலிக்க போகிறோம். இதற்கு சிவபெருமான் உங்களுக்கு அருள்வாக்கு மாதிரி இப்போ என் மூலமாக உங்களுக்கு கொடுக்குறார். ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகிறார், நெற்றிக்கண்ணை திறந்து காட்ட போகிறார் மிதுனத்திற்கு. இந்த அற்புதமான தருணத்தை மிஸ் பண்ணாதீங்க. இதுதான் தெய்வ பலம்னு சொல்லுவா. இந்த தெய்வ பலம் உங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுவும் மிதுனராசிக்காரர்களுக்கு ஏதாவது தடைப்பட்டு இருக்கு சுவாமி, எனக்கு நான் இந்த காரியத்தில் சக்ஸஸ் ஆக முடியல, எனக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிற அத்தனை உள்ளங்களும் இந்த விஷயத்தை இறங்கிடுங்க. ஏன்னா இந்த காலகட்டம், இந்த 2025 முடிவு கடன் சுமையை குறைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு கடனை நிவர்த்தி பண்ணிவிட்டு புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கலாம், இந்த பழைய கடனை அடைக்கணும் சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி புது வீடு வாங்கிறது, வீட்டில் ஏதாவது ஓட்ட உடசல் பிரச்சனை இருந்தது, வழக்குகள் இருந்ததுன்னா அது எனக்கு விலகணும்னு நினச்சவங்க, இவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான தருணம். உங்கள் மேலே யாராவது கோர்ட்டு கேஸ், பங்காளிகள் சண்டை வழக்குகள், ஏன் விவாகரத்து வழக்குகள் போட்டிருந்தா கூட அது ஏதாவது சட்ட சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா அதுவும் இப்போ விலகக்கூடிய நேரம். இதையெல்லாம் முத்தாய்ப்பாக நம்ம நடத்தணும் அப்படின்னா உடனடியாக நம்ம செய்ய வேண்டியது ஒரு சிவலிங்க பூஜை, டெய்லி 16 தடவை நமஸ்காரம் சிவனுக்கு நேராக, அவ்வளோதான். விழுந்து எழுந்துருங்க, கார்த்தால சாயர்ச்சா செய்யுங்க, முடிஞ்சால் கார்த்தால செய்யுங்க. 2 வேளை செய்கிறது ரெட்டிப்பு பலன். இதை மட்டும் செஞ்சு வாங்க. மிதுனராசிக்கு புதிய பாதை உருவாக போகிறது. நீங்கள் தவறவிட்ட விஷயங்கள் மீண்டும் கிடைக்க போகுது. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்க போகுது, ஒரு அங்கீகாரம். நான் அந்த அங்கீகாரத்துக்கு தாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கோடியில் புரளணும்னு நினைக்கிறேன், ஆனால் கோடி கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நான் இப்படியே பேசி பேசி தெரு கோடிக்கு தான் வந்தது கணக்கு. அப்போ எனக்கு கோடி கிடைக்குமா? கண்டிப்பாக கோடி கிடைக்கும். பலன் கண்டிப்பாக அமையும். கோடீஸ்வரனாக ஆக முடியும். சிவன் நினைக்கணும், சிவபெருமான் நினைக்கணும், வேறு எதுவுமே கிடையாது. சிவன் நினச்சாருன்னா முதல்ல என்ன பண்ணுவார் தெரியுமா? சிவன் உள்ளே வந்துட்டாருன்னா அகந்தை அப்படிங்கிறத அழிச்சிடுவார். அகந்தை அதிகமாக இருக்கிற இடத்துல சிவனால் உள்ளே வர முடியாது, அங்கே லாக். அகந்தைனா என்ன? நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும், எவங்கிட்டையும் இனிமேல் நான் கேட்குற மாதிரி இல்லை. சில பேர் பார்த்திங்கன்னா அப்பா பிள்ளைக்குள்ளெல்லாம் சண்டை வரும். அவங்கெல்லாம் முதல்ல அந்த சிவனை இப்போ கும்பிட ஆரம்பிச்சிடணும். மிதுன ராசியில் பிறந்தவங்க, வயசில் பெரியவர்களை இப்போ எதிர்த்துக்கக்கூடாது. எதிர்த்துக்காமல் சில விஷயத்தை ஆலோசனை பண்ணி செய்யணும். இல்லைன்னா தேவையில்லாமல் நம்ம சின்ன சொல்லுவோம், இவருக்கு என்ன சார் செய்ய தெரிய போகுது, அவர்கிட்டலாம் போய் நான் கேட்க மாட்டேன் அப்படின்லாம் எதுவும் ரொம்ப ஒரு கவனக்குறைவாக நீங்கள் முடிவு எடுத்துடாதீங்க. அவங்கவுங்களுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது. அப்படிப்பட்ட திறமசாலிகளை தான் ஆண்டவன் உங்கள் கண்ணு முன்னாடி இப்போ காட்ட போகிறான். ஸோ இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு யார் மூலமாவது ஒரு கதவு திறக்க போகிறது. அந்த கதவு உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்க போகிறது. சிவமந்திரத்தை சொல்லுங்கள், 16 தடவை நமஸ்காரம் பண்ணுங்கள். வாழ்க்கையில் 16 செல்வமும் கிடைக்க போகுது. ஒரு திருப்பத்தை நீங்கள் ஏற்படுத்திக்க போகிறீங்க. விட்ட குறை தொட்ட குறையெல்லாம் விலக போகுது. எனக்கு தெரிஞ்சு மிதுனத்துக்கு ஒரு சிறப்பான நேரம். உங்கள் விஷயத்தில் கடவுள் உங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ண போகிறார். அதனால் டைரெக்டாக அந்த 16 தடவை நமஸ்காரம் பண்ணி உங்கள் கோரிக்கையை வைங்க. சுவாமி உடனடியாக நிறைவேற்றி கொடுக்க போகிறார். நிச்சயமாக நல்லது நடக்கும். நான் உங்களை அடுத்த 14 நாட்கள் கழித்து இந்த 2026 புது வருஷ பிறப்பு பலனோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். தெய்வ பலம் என்றும் உங்களுக்கு உண்டாகும். வாழ்த்துக்கள். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.